ஆழ்ந்த இருட்டுக்குள்ள ஒரு பெரிய உருவம், பார்க்கறதுக்கே பயங்கரமாவும் விஷ ஆயுதங்களை ஏந்தின ஒரு உருவம் இரைகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கருமையான கண்கள், இருட்டான மனசு. அந்த மனசுல கருணையும் இல்ல, இரக்கமும் இல்லை. நடுவிலே விடைகளை சொல்லுமோ, இருளே நேர்வழிகளே வெளிச்சங்கள் தெரியுமோ. வாழுமே கொடுமை மிருகங்களே, கரையுதே உண்மைகள் மௌனமாகிடுமோ. அவனை பத்தி பேசி முடிக்கிறதுக்குள்ள அமைதியா இருந்த மனசு கலைஞ்சு படபடப்ப உணர்ந்துச்சு. பின்புறமாயிருந்த ஒரு நிழல், அந்த உருவத்துக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம். ஆமா, அவன் வரான். இனி இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவுல ஒரு யுத்தம். உண்மையை சொல்றான்ல. இன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்ச ராமதாஸ் சாரோட வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். அவருக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காதுனாலும் இதை செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம கூட நிறைய பேர் வேலை பார்த்திருந்தாலும் ராமதாஸ் சார் கூட வேலை செஞ்ச ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள். நான் அதிகமா பேச போறது இல்லை. அவரை பத்தி பேசுறதுக்கு மரியாதைக்குரிய டிஜிபி சார் அழைக்கிறேன். நம்மளோட சர்க்கிளுக்கு ராமதாஸ் சார் வந்து கொஞ்சம் வருஷம்தான் ஆயிருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷன். ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுதா? ஆனா எதுக்கு ஒரு வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் உடல்நல சரியில்லாம முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் வாங்குறாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. என்ன இருந்தாலும் ராமதாஸ் சார் மாதிரி ஒருத்தர் போறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நஷ்டம்தான். நான் அதிகம் பேச விரும்புறேன். நம்ம ஸ்டேஷன்லயே இவர்தான் ரொம்ப மோசமானவர்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அவர் தான் இருக்கலே ரொம்ப மோசமானவர். அடுத்ததா எஸ்ஐ ராமதாஸ்க்கு டிஎஸ்பி பொன்னாடை அணிவிப்பார். சார். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் சார். ஹலோ. நான் உனக்கு எவ்வளவு நேரமா கால் பண்றது? நீ இப்ப எங்க இருக்க? அப்பா வராரு ரோஷன். இனி முன்ன மாதிரி பார்க்கவோ பேசவோலாம் முடியாது. அப்பா பத்தி தெரியும்ல. ஆனா நாளைக்கு வந்துரு, வழக்கமா வர ஹோட்டலுக்கு. அனுமா,
கொஞ்சம் இங்க வாமா. ரோஷன், நான் நைட்டு மெசேஜ் பண்றேன். ம் சரி. ஓகே, பாய். சரி, ஓகே. ஹலோ சார். ராம்தாஸ் சார். நம்ம புருஷோத்தமன் சார் இருக்கார்ல என்னாச்சு சார்? சார், நேத்து ராத்திரி ஹைவேஸ்ல இருக்கும்போது ஒரு கார் இடிச்சிடுச்சு, இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, தெரியாது சார். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. புருஷோத்தமன் சாரு சாகறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவர் பேசுனது என்னமோ பயந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. நீ இப்போ எங்க இருக்க? நான் இப்போ குவார்டர்ஸில் இருக்கேன் சார். கவனமா இரு. நிறைய அநியாயம் பண்ணிருக்கல்ல, என்ன நடந்தாலும் ஜாக்கிரதையா இரு. சரி சார். அது இன்னைக்கு நான் மதியம் வரைக்கும் லீவ் எடுத்திருக்கேன். பில்டிங் இஷ்யூ ஆளுங்களை இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வர சொல்லு. Rich and elite bathwares designed by Zoyo, the ultimate. விடுமுறையில இருந்த போலீஸ் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். குமாரபுரம் போலீஸ் ஸ்டேஷன் சிஐ அனில் சார் தான் கொல்லப்பட்டார் என்று தெரிய வந்துள்ளது. ஜன்னலுடன் சேர்த்து கழுத்தை கயரால் இறுக்கி கொல்லப்பட்டார் என்று போலீஸ் விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் விசாரணையில் இது கொலைதான் என்று லோக்கல் போலீஸ் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல ஆய்வு செஞ்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம்னு நம்ம டிஎஸ்பி மதுசூதன் சார் மீடியா கிட்ட சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. கூடிய சீக்கிரத்துல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு முதலமைச்சர் வலியுறுத்தி உள்ளார். இதைத் தொடர்ந்து போலீசாரும் குற்றவாளி யார் என்று குழு அமைத்து தீவிரமாக தேடுகின்றனர். கூடிய விரைவில் கோர்ட்டில் ஆஜர் செய்வதாக டிஜிபி மதுசூதன் சார் கூறியுள்ளார். இந்தாங்க. அப்பா, இந்த பேகு அங்கே வச்சிரு. கொஞ்சம் தண்ணி வேணும், ஒரு கிளாஸும். சரி.
ஹலோ ராமதாஸா, நான் தான். நீ வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டில் போய் ஒளிஞ்சிருந்தா தப்பிச்சிடலான்னு நினைச்சியா? நீ எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் உன் பின்னாடி நாங்க இருப்போம். போன வைடா பரதேசி. ஏமா சாரி இல்லையா? தூங்குறாரு, கூப்பிடுற. அப்பா அப்பா, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? என்ன அசோகா? சார் நேற்று வர முடியல. ஆ, நல்ல சூப்பரான ஒரு சரக்கு கிடைச்சிருக்கு, கொண்டு வரட்டுமா? இங்க வேண்டாம், நம்ம இடத்துக்கு போயிடலாம். ஆ. நீ இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஸ்ரீநாத்தனை ஒரு பாக்கெட்டு கிங்ஸ் கொடுங்க. என்ன சதீஷ், இங்க தான் இருக்கியா? இங்கே தான் சார் இருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பீங்களா? ஆ, இங்க தான் இருப்பேன். இந்தாங்க சார். வீட்டு வேலை எப்படி போகுது? காஜாபடி இருக்கு. போகுது சார். சீக்கிரம் அந்த வீடியோ இருக்குல்ல, பார்த்துட்டு அது தான் வாங்கட்டா சார் ஒரு பாக்கெட்டு? முடிய மாட்டேங்குது. அது கொடுங்க. சிசர் வேணுமா? ஆ. ஆ. இந்தா. அண்ணா மீதியை கணக்கில் எழுதிருங்க. அது யாரு அசோகா? யாரு? இந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. ஆ, வண்டி எடு. ஆ. என்னம்மா இந்த பக்கம்? அக்கா, நான் கடைக்கு. அதுக்கு ஏம்மா இந்த வழியில போற? அது போற வழியில ரேஷ்மா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். ஓஹோ, சரிம்மா. சரிம்மா. பாவம் அந்த பொண்ணு. ஆனாலும் அந்த பொண்ணு அம்மா எல்லாமே வளர்ந்துருக்கால. அம்மா இல்லனா என்ன, ராஜேஸ்வரி அம்மா சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்குறாங்க. ஆனா அவரு ரிட்டையர் ஆயிட்டாருல கேள்விப்பட்டேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரோஷன், ச்சே, நான் போறேன். ஏய் இரு. இப்படியா பயப்படுத்துவ? உன்னை பயமுறுத்ததுக்காக தான் இப்படி பண்ணேன். கொலை கேஸை கண்டுபிடிக்கிற தைரியமான போலீஸ்காரனோட பொண்ணு தானே நீ? அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு தைரியம் மட்டும் இல்ல. அம்மா, நீ காலேஜ் படிக்கும்போது உனக்கு ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்தான்னு உங்க அப்பா படிப்பை நிப்பாட்டிட்டு உன்னை வீட்லயே இருக்க சொன்னார்ல. அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன நடக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹேய், என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன்.
விளிம்பினில் தேங்கிடும் கவிதை என்னாலும் உன் விழிகள் மே வருடிடும் ஸ்வரங்களே என் உயிரினில் தழுவும் என் குளிரினோர் தென்றல் வெண்ணிலவை போல் ஒளிகளை பொழியவே மொழிகள் இல்லாமல் பொழிகின்ற வார்த்தைகள் அழகாய் நெஞ்சோடு சேரும் கணம் கண் விளிம்பினில் தேங்கிடும் கவிதை என்னாலும் உன் விழிகள் மே வருடிடும் ஸ்வரங்களே என் மூச்சிலெங்கெங்கும் உந்தன் நறுமணம் என் இதய தேடல்கள் உன்னில் முடியுமோ எந்தன் காதல் என்னவென்று கண்ணாலே சொல்கிறேன் பல முறை சொன்னாலும் தீராதடி மாயாத நம் காதல் பாடல்களில் ஓர் வரியாய் நீ நானும் கை கோர்க்கவே வரிகள் தீராதமா கண் விளிம்பினில் தேங்கிடும் கவிதை என்னாலும் உன் விழிகள் மே வருடிடும் ஸ்வரங்களே கல்வராய மலையில் விளைஞ்ச முந்திரி பழத்தை பறித்து சரியான முறையில் பதப்படுத்தி செஞ்ச சாராயம் இது. குடிச்சு பாருங்க சார். இந்த தோட்டத்தை நீங்கள் வாங்கினது ரொம்ப வசதியாக போச்சு. எந்த தொந்தரவும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு வசதியான இடம். என்ன சார் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த கடையில் நின்றுகிட்டு இருந்த பையனை பற்றி விசாரி. அவன் தோட்ட வேலைக்கெல்லாம் ஒன்றும் வரல. கொஞ்சம் பொறுமையாடுறா சுஜித். என் அண்ணன் ரொம்ப அப்பாவிடா. எல்லாரும் சேர்ந்து என் அண்ணனை டேய், அவர் ஒரு சாதாரணமான ஆளு கிடையாது. அவர் போலீஸ்காரு. நாம பொறுமையா இருக்கணும், வாய்ப்பு வர வரைக்கும். எங்க போறீங்க? இவ்வளவு அவசரமா? போராட்டத்துக்கு ஆளை கூட போறீங்களா? ஆமா, அதனால உனக்கு என்ன? எங்க ஐயாக்கு எதிராக ஏதாவது பண்ண அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சுப்பேன். போடா தம்பி, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. போராட்டம் பண்ணுவோன்னு சொன்னா கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம். நீ எப்படி போராட்டம் பண்ணிட்டு நானும் பாக்குறேன்டா. இன்னைக்கு ஒண்ணு
உங்களோட 3 பசங்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சுல்ல? 3 பேருக்கு இல்ல 2 பேருக்கு கிடைச்சிருச்சு. இளையவன் படிப்புல கொஞ்சம் சுமார் தான். அவன் இந்த ஃபுட்பால் தான் விளையாடுவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். எத்தனையோ தடவை வேண்டாண்டான்னு சொல்லி பார்த்தேன். என்னடா? உனக்கு ஒன்று தெரியுமா? ஆ? உங்க அப்பாவை அந்த புருஷோத்தமனோட ஆளுங்க அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீ சீக்கிரமா அங்க போடா. கொஞ்சம் இறங்கு. ஆ. என்னப்பா இந்த சின்ன பசங்க கிட்ட போய் முன்ன மாதிரி இருந்திருந்தா ஒரு கை பார்த்திருப்பேன்டா. வா வாங்க போய் தொலைறாங்க. நீங்க வாங்க. வாங்கப்பா. ஆமாப்பா, போராட்டம்லாம் எப்படி போச்சு? அதை நம்ம நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். என்ன நடந்தாலும் உறுதியா இருப்பீங்கல்ல? போடா. எதுக்குடா இவ்ளோ நேரம்? அடியே, இந்த இடத்துல நின்னு பாக்குறதெல்லாம் சேஃப் இல்ல தெரியுமா? அதுக்கு முதல்ல கால் பண்ணா போன் எடுக்கணும். இல்லனா இந்த மாதிரி தேடி வந்துருவேன். ஓ, ஏண்டி ஓ அப்பா இருக்கானே அந்த புருஷோத்தமன் பிள்ளை, அவரோட ஆளுங்கெல்லாம் இங்கதான் இருப்பானுங்க. இத பார்த்தானுங்கன்னா அதோட முடிஞ்சது. காலேஜ்ல இருக்கும்போது பெரிய மாவீரனா இருந்த ரஞ்சித் சார் தான் இப்போ இப்படி பயந்து பயந்து பேசுறதா? அட போடி. சரி, இப்ப எதுக்கு வர சொன்ன? அப்பா கோயம்புத்தூர்ல எம்எஸ்சிக்கு ஒரு காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருக்காரு. இங்கேயே எங்கேயாவது பாருங்கன்னு நிறைய வாட்டி சொன்னேன். கேட்டாதானே? 2 நாள் கழிச்சு நான் போயிடுவேன். இதுக்கப்புறம் எப்போ பார்க்க முடியும்னு தெரியாதுல்ல. அதான் நான். ஐயா, என்னடி இது? கோயம்புத்தூர் இங்கிருந்து பக்கம் தானே. என்னால எப்ப வேணாலும் இங்கிருந்து அங்க வர முடியும். அப்புறம் நம்ம யாருக்கும் பயப்படாம பேசவும் பார்க்கவும் செய்யலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? இப்போ ஓகே தானே? ஓ, கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? டேய், பயமுறுத்தாதடா. நீ போறியா? சரி, நீ கிளம்பு, நான் கால் பண்றேன். இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா.
நீ வா, அப்பா போராட்டத்துக்கு போக சொல்லியிருக்காரு. மாமனாருக்கு எதிராகவே போராட்டம். நீ வீட்டுக்கு போ, ம் நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிண்ணா. சரி. சார் சார் வேணாம் சார், எதுவும் செய்யாதீங்க ஏய், சார். நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காதுடா. இந்த உண்மையை சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருடா. ஏய், இருட்டு பையலே, சொல்லுடா. ஏய், தள்ளி போ. ஏய், எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதாடா உங்களுக்கு? ஏய், இந்த உண்மையை பேச வைக்காம நான் அடங்க மாட்டேன்டா. ஏய், சொல்றா. அவர் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நாங்க ஏழைங்க சார். அவரை விட்டுற சொல்லுங்க சார். சார், ஐயோ சார், ப்ளீஸ் சார், அவரை விட்டுற சொல்லுங்க சார். அவருக்கு எதுவும் தெரியாது சார். அவரு கமிஷன் மட்டும் தான் சார் வாங்குவாரு. நீங்க சொல்ற மாதிரி அவர் எதுவும் பண்ணல சார். ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், அவரை விட்டுருங்க சார். எங்களை காப்பாத்த யாரும் இல்லையா சார்? நீங்க சொல்ற மாதிரி அவர் எதுவும் பண்ணல சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், அவர் எதுவும் பண்ணல சார். ஓகே சார். சார். அவரை விட்டுருங்க சார். சார் சார், சிஎஸ்ஆர் தான் கூப்பிட்டாரு. பிஆர் கெமிக்கல்ஸோட கம்பெனி இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு நம்மள போக சொன்னாரு. ஐயோ, இவனை தூக்கி ஜீப்ல போடு. சார் வேணாம் சார். தோழர்களே, நம்மளுடைய போராட்டம் இன்னைக்கு 25வது நாளா தொடருது. நம்ம யாருக்காக இந்த போராட்டத்தை நடத்துறோம்? நமக்காக, நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக. என்ன நமக்கு தெரியும், ஆரம்பத்துல இந்த போராட்டத்தை தனிநபர் தான் ஆரம்பிச்சாரு. நம்ம எல்லாருமே அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த பணக்கார முதலாளிங்க பாவப்பட்ட ஏழை ஜனங்க வயித்துல அடிச்சு ஏமாத்துற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எதிர்த்து போராடுற திறன் இருக்கிற ஒரு ஒற்றை யானை தான் நம்ம தலைவர் சிவராஜ். ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு நம்ம தலைவரை வரவேற்கிறேன். தோழர்களே, நம்ம இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு ஆபீசர்ஸ் இங்க வருவாங்க. நாம எப்படியாவது இந்த இன்ஸ்பெக்ஷனை தடுக்கணும். நம்ம ஊரை நம்ம தான் பாதுகாக்கணும். லால் சலாம். லால் சலாம். போராடுவோம் 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 போராடுவோம். பிஆர் கம்பெனி ஊரை விட்டு போகணும். போராடுவோம் போராடுவோம் 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 பிஆர் கம்பெனி ஊரை விட்டு போகணும். பிஆர் கம்பெனி ஊரை விட்டு போகணும். போலீஸ் கோ பேக். போலீஸ் கோ பேக். போராடுவோம் போராடுவோம். நிறுத்துங்க. தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடுங்க. அப்படிலாம் எங்களால போக முடியாது சார். சிவராஜ், சொல்லுங்க. மரியாதையா இவங்க எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லிடு. இல்லனா ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பயமுறுத்தாதீங்க சார். பயமுறுத்தினா பயப்படுற வயசெல்லாம் தாண்டிட்டேன். நீங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணா நாங்களும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். யோ, உங்களை மரியாதையா கலைஞ்சு போக சொன்னோம். ஏய், போடா போடா இங்க இருந்து. ஒன்னு சொல்றேன்ல. ஏய், அப்பா மேலே கை வைக்கியா? போலீஸ்னா தம்பி, தள்ளி போங்க. அவ்வளவுதான். ஏய் ஏய், அமைதியா இரு. சொன்னா கேளு. ஏய், பிரச்சனை பண்ணாத. அமைதியா இருன்னு சொல்றேன்ல. வேணாண்டா, வேணாம். விடுங்க. நீ ஒரு நாள் என் கையில மாட்டுவடா. இன்னைக்கு பாத்துக்கிறேனா? கடைசி நாள் அதான், ஞாபகம் வச்சு. ராம்தாஸ், அதான் சொல்றேன். சொன்னா கேளு. அமைதியா இரு. விடுங்க சார், விடுங்க. வாடா, விடுங்க. விடுங்க. ஏய், போதுங்க. அமைதியா இரு. விடுப்பா. இல்லப்பா, அவ்வளவுதான். இல்லை சார், இங்கே எவ்வளோ பிரச்சனைனா நம்ம வேற இடத்துக்கு மாற்றிடலாம்ல.
வண்டி எடு. ம். நீங்க தானே 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்றேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசல இல்ல? எனக்கு தெரியும். அம்மா எனக்கு இது போதுமா? இருந்தாலும் இந்த போலீஸ் மேல கை வச்சது ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடும்ல ரஞ்சித். போலீஸையே கீழே தள்ளி விடுறதெல்லாம் உண்மையிலே பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் அப்படியா? விடும். ஐயோ இங்க பாருங்கம்மா, நான் காலேஜ் படிக்கும்போது இதை விட பெரிய பிரச்சனை நிறைய வந்திருக்கு. எனக்கு எதனா ஆயிடுச்சா? ஒன்னும் ஆகாது. என்ன இருந்தாலும் நானும் ஒரு தலைவர் தான். அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய போராட்டங்களை பண்ண தலைவரோட பையன். ஒன்னும் ஆகாதுமா, தைரியமா இருங்க. அது தம்பி, தலைவர்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல சாப்பாட்டுக்கே பிரச்சனை. இருந்தாலும் நீ படிப்பை நிப்பாட்டினது தான் எனக்கு வருத்தம். அதுல என்ன இருக்குமா? நம்ம இவனை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குவோம். நீ படிப்பலடா? அதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். ஆனா என்ன பண்றது, பெரிய காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும்ல. என்ன அம்மாவும் பசங்களும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? சுஜித்தோட காலேஜ் அட்மிஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நைஸ். ஹாப்பி தானடா? தம்பி சொல்லுங்கப்பா. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். சரிப்பா. என்ன ராம்தாஸ் எதையோ யோசிக்கிறீங்க? சார், அந்த பையனை சும்மா விடவே கூடாது. யாரு? அந்த சிவராஜோட பையனா? அவனேதான். அத்தனை பேருக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டான். கண்டிப்பா அவனை நான் சும்மா விட போறதில்லை. என்ன ராம்தாஸ் உன் பிளானு? இவன் எதுக்கு இந்த நேரத்தில் பண்ணுறான்? ஹலோ அசோகா, நீ அந்த பசங்களை பத்தி விசாரிச்சியா? எந்த பசங்களை பற்றி? நேற்று கடையில் பார்த்தோம்ல, அவங்க தான். விசாரிக்கிறேன். ஹலோ ஹலோ. இவன் அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கான். பொத்திக்கிட்டு படுப்போம். அண்ணா
இந்த சேது வேலை பார்க்குற இடம் எங்கே இருக்கு? நேரா போனீங்கன்னா வலது பக்கம் இருக்கும் பாருங்க. இங்கே யாரும் இல்லைங்க. அந்தாலும் இந்த தோட்டத்தை தானே சொன்னான். டேய் சேது, இங்க வாடா. சேது, நேற்று உன் கூட ஒரு பையனை பார்த்தான்ல, அவன் யாரு? அது ஊரில் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தவன். பாவம் ஏழை பையன். வீட்டில் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். என்கிட்ட எதுவும் மறைக்கல நீ? இல்லை, அப்படிலாம் இல்லை. அது இருக்கட்டும், அவன் எங்க? அவன் நேற்று சம்பளம் வாங்கினதும் ஊருக்கு போயிட்டான். அவன் எந்த ஊருக்காரன்னு சொன்ன? கும்பகோணம். கும்பகோணம். கும்பகோணத்துலேருந்து ஒருத்தன் வந்து வேலை பார்க்குறான்னா அது எனக்காக மட்டும்தான் இருக்கும். டேய், பொருள் எங்க? அந்த சாக்குவை கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். உங்களுக்குன்னு சொல்லி தான் சார் கேட்டேன். வேலையை பார்த்துட்டு போடான்ட்டான். அட வாய்க்கு வந்தபடி திட்டுறான் சார். அட உங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுன்னு ரிட்டையர் ஆகிட்டிங்களா, கொஞ்சம் நெஞ்சம் மரியாதையும் போயிடுச்சு. என்னண்ணே இங்கே இருக்கீங்களா? நீ வந்துட்டியா? அப்புறம் நம்ம அசோக்குக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னதும் அசோக் என்கிட்ட உன்னோட ஊர் எதுன்னு கேட்டான். திடீர்னு கேட்டதும் கும்பகோணம் தான் உன் ஊருன்னு சொல்லிட்டேன். எதுனா பிரச்சனை வருமா? நீ எதுக்கும் பயப்படாத. இந்த கதையில நான் வேட்டைக்காரன், அந்த ஆளு தான் ஏற. டேய், அப்புறம் நீ ராமதாஸை பத்தி கொஞ்சம் விசாரிக்க சொல்லியிருந்தல்ல? ஆமா, சொல்லுங்க. ஒரு பழைய கதை இருக்கு. என்னது? அந்த ஆளோட சின்ன வயசுல அவருக்கு ஒரு பொண்ணோட ரொம்ப லவ் இருந்துச்சு. ஒரு கிறிஸ்டின் பொண்ணோட, மேரி. அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆள் இப்படி மாறிட்டாருன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. மேரி? அப்புறம் மேரி ஆண்டிக்கு என்ன ஆச்சு பாட்டி? அவங்க வேற ஒரு கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி மேரி தற்கொலை பண்ணிக்கிட்டாமா.
உன்னோட அப்பா மேரி இறந்தது தெரிஞ்சுக்கிட்டதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லீவுக்கு வந்துட்டு அங்க போய் பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் பிடிச்ச ராமதாஸ் வெறுப்பா மாறிட்டான். பாட்டி, என்னம்மா? என்னாச்சுமா? சொல்லு. அங்க ஒருத்தன். என்னடி? அங்க யாரோ இருக்கா. எங்கடி? அங்கதான் நான் பார்த்தேன். உன்னோட லவ்வரா இருப்பான். வந்துருவானுங்க ஒவ்வொருத்தனா. யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? எவனோ வந்தானா. நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். எவன் கூடவோ ஓடி போனால இவளோட அம்மா, அவளை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சிட்டீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. இவனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? அழாதம்மா. தூங்கலையா? இல்ல. நான் நினைச்சேன் நீ தூங்கி இருப்பேன்னு. ஒண்ணு சரியா? தலையெழுத்து. இல்ல ராஜேஸ்வரி அம்மா, ஊர்ல நிறைய பேர் பேசிக்கிறாங்களே.
கல்யாணம் ஆகி 8 மாசத்துக்கு முன்னாடியே எப்படி குழந்தை பிறக்கும்னு. நீ என்னடி பேசிட்டு இருக்க? இத நான் ஒண்ணும் சொல்லல, ஊர்ல பேசிக்கிறாங்க. ஊர்ல இருக்கிறவங்க வேற என்ன பெருசா பேச போறாங்க? இல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ உன் வேலையை மட்டும் பாரு, மத்தத பத்தி கவலைப்பட வேண்டாம். இல்ல, வேணுக்கு ஒரு காதலன் இருந்தான்னும் அத வீட்ல இருந்தவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னும் ஊர்ல பேசிக்கிறாங்க. அங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. நீ போ. நான் கிளம்புறேன். பொண்ணு உச்சா போயிருக்கிறத நீங்க பாக்கலையா? இல்ல, நான் கொஞ்ச நாளாவே பாத்துட்டு தான் இருக்கேன். பொண்ணு தூக்குறதோ கொஞ்சறதோ இல்ல, அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அப்படி என்ன தப்பு பண்ணா இந்த குழந்தை? தப்பு பண்ணது நீதாண்டி. கல்யாணம் முடிஞ்சு 8 மாசத்துல குழந்தை எப்படி பிறக்கும்? இது என் பிள்ளையா இல்ல உன் காதலனுக்கு பிறந்த பிள்ளையா? பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து பேசணும்? நீ பண்ண எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவன் கூடயே சுத்திக்கிட்டு இருந்தியாமே, இப்பவும் அவனை போய் பாக்குறியா? வந்துட்டா பெரிய பத்தினி மாதிரி. தூ. இங்கே நிப்பாட்டு நிப்பாட்டு. இங்கே நில்லு. ஏ ரோஷன், உதவிடா. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் வந்துடு. என்ன? டேய், இந்த டைம்ல இங்க யாரும் வர மாட்டாங்க. நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். டேய், உன்னோட காதலுக்கு என்ன பலி கொடுத்துறாதடா. இருடா, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டான். ஹலோ, நான் தான். ஹேய், கதவு தோற. ரோஷன், நீ என்ன இந்த நேரத்துல? யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். பிடிக்கலன்னா போயிடுறேன். ஐயோ, கோச்சிட்டு போகாத. நான் பயத்துல தானே சொன்னேன். ஆமா, நீ எப்படி இந்த நேரத்துல இங்க வந்த? நானா? நான் பெங்களூர்லேருந்து இன்னைக்கு ஈவினிங் தான் வந்தேன். அதான் உன்னை பார்க்க வந்தேன். இங்க பாரு, இப்படி விலகி இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தா போதுமா? ஒன்னா வாழணும்ல. எங்க பாட்டி கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஆனா அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. உன்னோட வீட்ல? இது வரைக்கும் சொல்லல. நான் வேணா சொல்லி பார்க்கட்டுமா? உங்க வீட்ல சொல்லி பாரு. ஐயோ ரோஷன், நீ போ. சரி, ஓகே. லவ் யூ. லவ் யூ டு. Bye. பை. பாத்துட்டியா? பார்த்தேன். சரி, நம்ம போலாமா? சரி, ஓகே, போலாம். பையன்டா நீ. ஏய், ஒரு நிமிஷம்டா. யாரா? அனு. ஹலோ ரோஷன், நாளைக்கு நீ ஃப்ரீயா? மீட் பண்ணலாமா? அதுக்கு என்ன, நாளைக்கு பார்க்கலாமே. Okay, bye. குட் நைட், டேக் கேர். சரி, பாய். என்னடா? ஒன்னும் இல்ல மச்சான், நாளைக்கு பார்க்கலாமா கேட்டா பண்ணு.
அப்பா ம்? டீ. எங்க போற? யூனிவர்சிட்டியில பிஜி சர்டிஃபிகேட் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அதான் அதை வாங்க. ம். அது பார்க்கலாம். சார் வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம், தேங்க்ஸ். அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஓகே தான். நானும் அம்மாவும் தனியாகவே இருக்கோம்ல, இன்னொருத்தர் வரப்போறாங்கன்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டாங்க. சாப்பிடு. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, வீட்டை பத்தி தான் யோசிச்சேன். அப்பா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அப்பா பத்தி தான் தெரியும்ல, எப்பவும் டென்ஷனாவே இருப்பாரு. ஒத்துப்பாரு, இல்லைன்னா கிளம்பி வந்துரு, நாம பார்த்துக்கலாம். ஆனா பாட்டிக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். நாம வெயிட் பண்ணலாம், அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் எல்லாம் சரியாயிடும். இந்த முகத்துல சிரிப்பை பார்த்தாலே போதும். போ ரோஷன். குரலினாலோலம் இதயம் வருடவே நறுமலர் இதழ் தண்ணில் வடிகின்ற தேன்துளி தீரா மோகங்கள் மழை தூரிட நாமினி வரும் தூரம் காலங்களில் வாழ்ந்திடும் நம் காதல் ஆத்மார்த்தமா அழியா ஒரு வானமாய் கண் விளிம்பினில் தேங்கிடும் கவிதை என்னாலும் உன் விழிகள் மெய் வருடிடும் ஸ்வரங்களே. ரோஷன், போய் வண்டியில ஏறி. அப்பா அது ஏறுன்னு சொன்னேன். யாரா நீ? இன்னொரு தடவை அவ கூட உன்னை பார்த்தேன். இந்த ராம்தாஸ்க்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை காட்ட வச்சிடாது. இறங்குடி. அப்பா இறங்குடி கீழே. வேண்டாம்ப்பா. அப்பா நான் சொல்றத கேளுங்க. ஆய மூடு. விடுறா குழந்தைய, என்னடா பைத்திய மாதிரி பண்ற? நீங்க தானே தங்கம் வைரம்னு சொல்லி இவளை வளர்த்தது? அம்மாவோட குணத்தை அப்படியே இவ காட்டிக்கிட்டு இருக்கா. கண்டவன் கூட பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கா. இன்னும் கெட்டு போய் வர்றது மட்டும்தான் மிச்சம். நிறுத்துடா. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கிழவி, நீ தானே என்னோட வாழ்க்கையை கெடுத்த. இல்லைன்னா நான் இப்படி ஆயிருப்பேன். தள்ளுடி.
வண்டி எடுறா. என்னம்மா ஆண்டி என் தங்கத்தை போய் பாட்டி 2 பரோட்டா ஒரு கறி. இந்த மாசம் ரொம்ப வெயில் அடிக்குது. கத்திரி வெயில்னு சொல்றாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு தார் ரோடே உருகுது. அவ்வளோ வெயில் ஒரு டீனா? அடிக்குது. என்ன சொல்றது உங்களுக்கு தெரியுமா ராக்கோ அச்சுவை கூட்டி போயிருக்கான். அப்படியா? கூட அவன் தம்பியும் இருந்திருக்கான். ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு கட்டிங் அடிக்கிறதுக்காக நான் அங்கே போனேன். அப்பதான் எனக்கே தெரியும். தெளிவா சொல்லு சதீஷ், என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த டோனியும் சாக்கோவும் இவனுங்களுக்கு பிரச்சனை கொடுத்தானுங்களே, அதை திருப்பி கொடுக்கறதுக்கா இருக்கும். அந்த ராம்தாஸ் சும்மாவே இருக்க மாட்டாரு. 2 பேரும் செமையா வாங்கி கட்டிக்க போறானுங்க. ஆமா, ராமதாஸ் கிட்ட வச்சுக்கிட்டனா அவ தேடி வந்து அடிப்பான். சொன்ன மாதிரி அது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த ராம்தாஸ்ன்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ற ஆளு தான். நானும் உன்னோட பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் கூட நிக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அதோட காலி. இனிமே என்ன நடந்தாலும் சரி, நான் அதை செஞ்சே ஆகணும். அதுக்காக தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அவன் எனக்கு வேணும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணில் ஆஸ்பத்திரியில இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மூசு வண்டரை ஏதாச்சும் விஷயம் உனக்கு தெரிஞ்சதா? ஈசன் எந்த இணையடி நீழலே சீவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடொப்பாரிங்கு யாவரும் இல்லை அவனை வணங்குவோம். அன்பும் சிவம் இரண்டின் பரிவிழார் அன்பே சிவமாவதாரு மரக்கிலார் அன்பே சிவமாயமர்ந்திருந்தாரே. ஜெயசுவாமி ஜெய ஜெய. வேண்டாத தக்க தறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார்க்கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்றுண்டில் அதுவே உன் தன்றே. ஹாஸ்பிட்டல்லே இறந்துட்டாங்க. ஓ சரி. வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அன்பும் சிவமும் இரண்டென் பருவிலார் அன்பே சிவமாவதாரு மரகிலார் அன்பே சிவமாவதாரு மறந்த பின் அன்பே சிவாமயமர்ந்திருந்தாரே. வேண்டாத தக்க தறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ மாசில் வீணையும் மாலை மதியமும். இந்த விஷயம் நேற்று ராத்திரி தான் எனக்கே தெரியும். அசோக் ராம்தாஸ் எங்கேயுமே பார்க்க முடியல. நேற்று ஈவினிங் வரைக்கும் என் கூட இருந்தார். அவர் ஓவராக குடித்ததும் நான் கிளம்பி போயிட்டேன். ஐயோ, எந்த தகவலும் அவருக்கு இப்போ தெரியாதா? ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி கிடைக்கல. இப்போ தான் லைன் கிடைச்சது. விஷயத்த சொல்லியாச்சு. இப்போ கிளம்பி வந்துடுவான். அங்கே பஸ் சார் வந்துட்டேன். சிவமும் இரண்டென் பரிவிலார் அன்பே சிவமாவதாரு மரவிலார் அன்பே சிவமாவதாரு மறந்த பின் அன்பே சிவாம எமர்ந்திருந்தாரே. வேண்டாத தக்க தறிவோய் நீ வேண்ட முழுவதும் தறிவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாதருள் செய்தாயானும் அதுவே வேண்டி நல்லால். அப்பா 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 பாட்டிப்பா
ஹலோ ஹலோ ரோஷன், பாட்டி இறந்து இன்னும் 10 நாள் கூட ஆகல. அப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க குடிச்சிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. சிலரோட பார்வையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. உன்னால என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியுமா? நான் வரேன் அனு. என்ன ஆனாலும் உனக்காக கண்டிப்பா வருவேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட மாட்டேன். நீ நிம்மதியா இரு. நான் சொல்றேன்ல. ஓகே? சரி. சுஜித், அங்க போனதும் மறக்காம கால் பண்ணுப்பா. சரிம்மா, ம். வரேன்ப்பா. தெரியாத இடம், கவனமா இருக்கணும். ம். வேணாம், அண்ணன் கொடுத்துருக்காரு. இதை கையில வச்சுக்க, செலவு இருக்கும் இல்லையா? போதும், இப்பவே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. ம், சரி. வரேம்மா, ம், வரேன்ப்பா. சரி, ஓகே. ஹாஸ்டல் ஃபுட்டை பற்றி நான் எல்லா டீட்டெயிலும் பேசிட்டேன். அண்ணா, அந்த காலேஜில் ரேகிங் இருக்கா என்ன? அங்கே ரேகிங்லாம் இல்லைடா. நம்ம ஆளுங்க பசங்களாம் அங்கே நிறையா இருக்காங்க. ஒன்றும் பயப்படாத. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜில் இருக்க பசங்களாம் நம்ம பசங்க தான். எதுனாலும் பார்த்துக்கலாம்டா. அப்படின்னா எனக்கு ஓகே. அதான் எப்பவும் என் கூட நீங்கள் இருப்பீங்கல்ல. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்டா. வா. சார் போலாமா? போலாம். என்னாச்சு? ரஞ்சித்தை இன்னும் காணுமேங்க. அவன் கடத்தரவுல எங்கேயாவது இருப்பான். இப்போ வந்துருவான். அதுக்கு இல்ல, அன்னைக்கு அந்த போராட்டத்துல போலீஸ் கூட நடந்த பிரச்சனை இருக்குல்ல, அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்ல, அவனுக்கு எல்லாம் தெரியும். எங்க போயிருக்கான்னு யாருக்கு இப்போ தெரியும்? வந்துருவான். விஆர் கெமிக்கல்ஸ்க்கும் புருஷோத்தமம் பிள்ளைக்கு நடந்த டீல். இந்த ஊர்ல சின்ன பசங்க விளையாடுற கில்லி தாண்டு விளையாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா நீ? இது நீ உன்னோட கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத புது உலகண்டா. உங்களோட சிவராஜன் தலைவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளாடா? இவனை தூக்குனா அந்த சிவராஜன் அடங்கிடுவான். உங்களுக்கு வர வேண்டியதை இந்த புருஷோத்தமன் பிள்ளை தருவான். இவன் கதையை முடிச்சிருங்க. வரட்டுமா?
அன்னைக்கே எனக்கு தெரியும்டா நீ என் கையில வந்து மாட்டுவேன்னு. திருட்டு புறம்போக்கு நாயே. ஜான், ரஞ்சித்தை பாத்தியா? இல்லையா தலைவரே, நான் பார்க்கலையே. என்னாச்சு தலைவரே? அவன் நேத்து எங்க போனா? நைட்டு வீட்டுக்கே வரல. கொஞ்சம் வாங்க தலைவரே. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஒரு இடம் வரைக்கும் போகணும். வாங்க. என்னாச்சு? இங்க பக்கம்தான், வாங்க. என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போற? பக்கம்தான், வாங்க. சும்மா போயிட்டு வரலாம். ம். தங்கச்சி கல்யாணத்தோட கடனே இன்னும் முடியல. அதுக்கு நடுவில் அப்பா அம்மா வேற பார்க்கணும். வாழ்க்கையை எப்படியாச்சும் நடத்துறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் அவங்க சொல்றதையும் அவங்க பண்றதையும் ஒரு வார்த்தை கூட பேசாம நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இப்ப சொன்னதெல்லாம் கோர்ட்ல வந்து என்னால சொல்ல முடியாது. ஆனா உன்கிட்ட கூட இதை சொல்லலைன்னா என் மனசாட்சி படி நான் நிம்மதியா இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு சுஜித். உங்க அண்ணனை இன்ச்சு இன்ச்சா கொன்னது என்னால பார்த்துட்டு சும்மாதான் இருக்க முடிஞ்சது. டேய் சுஜித், டேய் உனக்கு தெரியுமா நம்ம ராமதாஸ் பொண்ணு இருக்கால, அவ ஓடி போயிட்டாளா? நமக்கு தெரிஞ்ச பையன் இப்பதான் சொன்னான். வாடா. வா. வா. நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரி. ரொம்ப தூரத்துல இருந்து பைக் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி. ஓகே. அப்புறம் என்ன தவிர வேற யாரு வந்தாலும் கதவு திறக்க வேண்டாம். ஓகே. ஓகே பை.
என்ன அனு உனக்கு என்னாச்சு? ரோஷன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் கூட இருக்கேன்ல. அப்புறம் இன்னைக்கு நைட்டே நம்ம பெங்களூர் போயிடலாம். அங்கே போயிட்டா பயப்பட எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம உலகம்தான். அந்த உலகத்தில் நானும் நீயும் மட்டும்தான். ரோஷன், நீ எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறல்ல? உனக்காக இல்லை, இனி எல்லாமே நமக்காக மட்டும்தான். இறங்குங்க இறங்குங்க. வா வேகமா ஏறுங்க. நம்ம டிக்கெட் எடுத்துறியா? அவன் என்கிட்ட இருந்து 2 மாசம் முன்னாடி கொஞ்சம் காசு வாங்கியிருந்தா. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கவே இல்லை. அதான் இப்போ பிரச்சனை. அப்பவே சொன்னாங்க. ஆமா ஆமா சொன்னாங்க. ஏங்க இந்த ராம்தாஸ் போலீஸ்காரர் வீடு எங்க இருக்கு? இது நீ எப்பவும் யாருக்கிட்டையும் சொல்லாது, சரியா? நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வெளியூருங்க. அவரை பத்தி தெரிஞ்சுதா வரீங்களா? எதை பத்தி? ராம்தாஸோட பொண்ணு ஓடி போனதை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அசோக் அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க. அவன் அவரோட ஆளுதான். ஒருத்தனா வந்துடுறானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. யார் நீங்க? என்னோட பேர் கபீர். எனக்கு ராம்தாஸை நேரடியாக தெரியாது. ஆனால் ராம்தாஸோட மனைவி வீணாவை எனக்கு நல்லா தெரியும். வீணாவோட ஊர்க்காரன் தான் நான். ராம்தாஸை பார்க்க முடியுமா? வீணாவும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் படித்தோம். என்னை விட 5-6 வயசு சின்ன பொண்ணு. நாங்க பக்கத்து வீட்டில் இருந்ததால எதுவா இருந்தாலும் கபீர்னு என்னை தேடி ஓடி வருவா. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்படிதான் இருந்தோம். அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் வந்தது. என்னோட மனசுல மட்டும்தான். அவளுக்கு அன்னிக்கும் இன்னிக்கும் என்னைக்குமே அவளை பொறுத்த வரைக்கும் இந்த கபீர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அன்பான சகோதரன். அப்படிதான். அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே என் மனசுல இருந்த அந்த சின்ன ஆசைய என் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டேன். ஆனா ஊர்க்காரங்க அப்படி நினைக்கல. அவங்களோட கற்பனையில நான் வீணாக்கு ஒரு காதலன்னு எல்லாருமே நினைச்சாங்க. நீங்களும் அப்படிதானே நினைச்சீங்க? நீங்க சொன்னதும் செஞ்சதும் எல்லாமே ரொம்ப தப்பு ராமதாஸ். அப்புறம் வீணாவை பாத்தீங்களா? பார்த்தேன். நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. அதுக்கு காரணம் நான் தானும் அவ வந்து என்கிட்ட சொன்னா. இப்படி ஒரு தப்பு நடந்தது எனக்கு தெரியாது. அதுதான் உண்மை. ராம்தாஸ், அடுத்த வாரம் நான் ஹைதராபாத்துக்கு போக போறேன். அப்போ என்னை பத்தி மனசுக்குள்ள கோவமோ தப்பான எண்ணமோ இருந்துச்சுன்னா அதை மறந்துருங்க. வரட்டுமா? சரி. அப்புறம் பொண்ணு திரும்பி வந்ததும் அவளுக்கு யாரை பிடிக்குமோ அவனோட வாழ விட்டுரு. இந்த கோபம் பகை எல்லாமே உறவுகளை கெடுக்கதான் பயன்படும். உறவுகள் வளர பாசமும் நம்பிக்கையும் மட்டும்தான் தேவை.
அம்மா ஆ உள்ள வந்து உட்காருங்க. நான் உட்கார்றதுக்காக வரல, ஒன்று பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி, அப்பா உள்ள கூட்டிட்டு போ. ம். பாத்து. ஆ. ம். பாத்தீங்களா, இதான் என் நிலைமை. இத பார்த்து சந்தோஷப்படதான் இங்க வந்தீங்களா? இதில் என்ன சந்தோஷம்? எனக்கு உன் வாயால் ஒரு உண்மையை கேட்கணும். அனு அனு நம்மளோட பொண்ணு தானா? அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அது உங்க ரத்தம் தான். அதனாலதான் அந்த வீட்டை விட்டு வரும்போது அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்தேன். நீ சும்மா சொல்ற. அனு அனு நம்ம பொண்ணு இல்ல. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு குழந்தையோட அப்பா யாருன்னு உறுதியா சொல்ல முடியும்னா அது அம்மாவால மட்டும்தான் முடியும். சார் கிடச்சிது சார், சரக்கு கிடச்சிருச்சு. என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க? நடந்தது ஏதோ நடந்துச்சு சார். நீ அதை கொஞ்சம் ஊத்துற. அசோக, உனக்கு இந்த ராம்தாஸ் யாருன்னு நல்லா தெரியும். சொந்தம்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லாத தனி மரம். உயிருக்கு உயிரை நேசிச்ச காதலி கூட சொந்தம் இல்லைன்னு நினச்சி என்னை விட்டு ஓடி போயிட்டேன். என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா. என் வாழ்க்கையில் எந்த தப்புமே செய்யாத என் மேலே கடவுள் குரூரம் காமிச்சதுனால அந்த கடவுளை பழி வாங்க நிறைய கொடுமைகளை இந்த கையால் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு அது எல்லாத்துக்கும் பதிலா அசோகா, நான் என் பொண்ணை பார்க்கணும். சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுடா. நீ இன்னொன்னு ஊத்து.
என்ன சார் ஆஃப் ஆயிட்டீங்களா? ராம்தாஸ், தலைவர் சிவனேசன். விடுறா, அவுத்து விடுறா, அவுத்து விடுறா. ராம்தாஸ பத்தி உனக்கு தெரியல. அவரு அவுத்து விடுறா என்ன. தலைவரே வேண்டாம். முன்னொரு காலத்துல ரொம்ப தூரத்துல ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய அப்பாவியான பாசம் மட்டும் வைக்கவே தெரிஞ்ச மான்கள், முயல்ங்க, பறவைகளும் இருந்துச்சு. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்களுக்கு நடுவுல ஒரு சிங்கம் வந்துச்சு. கண்ணுல படுற எல்லாத்தையும் வேட்டையாடுற கொடூரமான ஒரு சிங்கம். இறை கஷ்டப்படுறத பார்த்து அந்த சிங்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த சிங்கத்துக்கு தெரியாது, ஒரு நாள் அதோட பல்லும் நகமும் பிடரியும் ஒரு நாள் இல்லாம போகும். அந்த நிமிஷத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த இறையோட உடன் பிறப்புங்க. கொன்னுடு, கொன்னுடு.